ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்னுடைய நண்பருக்கு இந்த 2025ல ஒரு 50,000 ரேஞ்சில் அப்ரூவல் கொடுத்த 5 அப்ளிகேஷன் என்னன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவருடைய பேசிக்கான கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க ஃபர்ஸ்ட் பவர் லூம்ஸ்க்காக ப்ராப்பர்ட்டி லோன் ஒரு 2 எடுத்து ஆன் டைமில் ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் இப்போ கரண்ட்டாக ஓனாக ரெடிமேட் ஷாப் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. ஸோ அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 26 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவருக்கு அப்ரூவல் கிடைக்கிறத பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ல 50,000க்கு மேல தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் அவருடைய பேசிக்கான டீடைல்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் அவருடைய சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 746 இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் அவருக்கு கிடைச்ச லோன் பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பற்றின A to Z டீடைல்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டில் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நாவி அப்ளிகேஷனில் கிடைச்ச லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 45,000 அவருக்கு லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை 4,000 பண்ணுறதுக்கு 0 சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 25.71% per annum அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த 45,000 லோன் அமௌண்ட்டில் இவங்க ப்ராசஸிங் ஃபீஸாக 2,100 அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. அது போக ரிமைனிங் அமௌண்ட்டான 42,900 பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1,779 ப்ளஸ் அதுக்கான GST 18% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த நேவி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேலே இருக்கணும். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 650க்கு மேலே இருந்தாலே அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் 700க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இதை தவிர்த்து ரெக்கார்டு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி போட்டோ கட்டாயம் தேவைப்படும். தென் டிஸ்பர்சல் பண்ணும்போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பும் இந்த நேவி அப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நம்ம கிரெடிட் பி அப்ளிகேஷன்ல கிடைச்ச லோன் டீடைல்ஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன்ல 32,500 அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 8 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. நமக்கான EMI அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 4,485 அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசமும் ரீபேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 27% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதுல ப்ராசஸிங் அமௌண்ட்டா நியர்லி 2,000 போக ரிமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். மந்த்லி இன்கம் 10,000க்கு மேல இருக்கணும். அதர்வைஸ் சேலரிடு பர்சனா இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். உங்களுக்கான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய லோன் அப்படின்னு பார்க்க நம்ம ரீசெண்டா Flipkartல அப்ளை பண்ணி கிடைச்ச இந்த லோன் டீடைல்ஸ் பத்தி பார்த்துடலாம். இதில் 85,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு மேலே கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறதுமே அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நாம ரவுண்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 85,000 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 3% அப்படிங்கிறது இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம Flipkartல அப்ளை பண்ணாலுமே இந்த லோன் அப்படிங்கிறது ரிங் அப்ளிகேஷனில் இருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது Flipkart அப்ளிகேஷன் மற்ற நிறைய லெண்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் இவங்களுக்கு பார்ட்னராக இருக்கக்கூடிய அந்த லெண்டர்ஸ் கிட்ட யார்கிட்ட மேட்ச் ஆகுதோ அவங்க கிட்ட இருந்து லோன் அப்படிங்கிறத வாங்கி உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஓகே கேஸ், இப்போ 85,000 நமக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தாலுமே அதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 7,021 அப்படிங்கிறது பிடிச்சிக்கிறாங்க. அந்த அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம 12 months EMI கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் 8,540 அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது 1,02,480 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக நம்ம ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷனில் கிடைச்ச ஒரு லோன் டீடைல்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களால் அந்த கிரெடிட் லைன் டைம்குள்ளே ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்சிபிள் EMI லோன் அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் வித்தின் 1 monthல நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களால் ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே கலெக்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸாகவும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்குவாங்க. பட் அந்த அமௌண்ட் வாங்கினாலுமே அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனில் 84,000 அப்படிங்கிறது நண்பருக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணியாச்சு. அந்த விதத்தில் ரீபேமெண்ட் பண்ண அமௌண்ட்டில் இப்போ ஒரு 13,000 அப்படிங்கிறது விட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அந்த 13,000 இருந்து நம்ம ஒரு 10,000 மட்டும் செலக்ட் பண்ணி
ட்ராவல் பண்ணும்போது அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்குமே 18 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம ஒவ்வொரு மாதமும் 740 ரூபாய் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 10,000 லோன் அமௌண்ட்டை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2.85%, அதாவது 285 ரூபாய் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் ஃபீஸாக இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட் அப் டு 30 days வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி போகும்பொழுது இவங்க எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த ஸ்டாட்ஸ் ஃபின் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மந்த்லி இன்கம் 18,000க்கு மேலே இருக்கணும். அதர்வைஸ் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பேடிஎம் அப்ளிகேஷனில் கிடைச்ச ஒரு லோன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். பேடிஎம் அப்ளிகேஷனும் நியர்லி ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் மாதிரியே நிறைய பேர் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நம்மளுடைய ப்ரொஃபைல் மேட்ச் ஆனது அப்படின்னா நமக்கு லோன் ஆஃபர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் இப்போ ரீசெண்ட் டைமில் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே SMFG இந்தியா கிரெடிட் சைடு இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது ஒரு 50,000 கொடுத்துருந்தாங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 33% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 50,000 லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டியா நியர்லி 2,950 ரூபாய், அதாவது 3,000 ரூபாய் போக ரிமைனிங் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருந்தாங்க. பட் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க 1 year அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் 161 ரூபாய் அப்படிங்கிறது டெய்லி இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்டு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்தவரைக்கும் ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு கிடைச்ச லோன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக ஒவ்வொரு மாதமும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போது ஒரு வீடியோவுக்கு முன்னாடி எப்போ 1 lakh லோன் கிடைச்ச நண்பர் அப்படிங்கிறவரும் இவரே தான். ஸோ இந்த நண்பருக்கு நிறைய லோன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இவர் ஒரு பேசிக்கான செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான். பட் இருந்தாலும் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இவங்க ட்ரை பண்ணுறதே கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பேங்க்கில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அப்ரூவல் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்குது. இதுவே நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் லோன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மூணாவதாக ஒரு அப்ளிகேஷனில் போய் ட்ரை பண்ணும்பொழுதும் அவங்க இன்னும் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு 50,000 1 lakh அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. லோன் வாங்கி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் நீங்கள் ஆன்லைனில் லோன் ட்ரை பண்ணும்பொழுதும் உங்களுக்கான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.